வீட்டில் வந்து ஜும்மா தொழுகை நடத்தலாமா? அது வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டுமா? ஐவேளை தொழுகையை வீட்டில் நடத்தினால் பாங்கு சொல்ல வேண்டுமா? தொழுகைக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி அதில் தான் தொழ வேண்டுமா அப்படின்னு செஞ்சிருக்கிறாங்க. ஒரே கேள்வியில் வந்து பல விஷயங்களை சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. ஈரோட்டில் இருந்து ஃபைசல் என்ற சகோதரர் ஜும்மா தொழுகை சம்பந்தமாக, அதாவது இப்போ ஜும்மா தொழுகை வீட்டில் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வீட்டில் தொழக்கூடாது என்று சொல்பவர்கள் ஒரு அடிப்படையை வந்து புரிந்து கொள்ளாமல் ஒரு வாதம் வைக்கிறாங்க. சாதாரண காலத்துக்குரிய சட்டத்தை வந்து நிர்பந்த சூழலுக்குரிய சட்டத்தோடு பொருத்தி பார்ப்பதற்கு பாருங்க, அது உண்மையிலே சரியான தீர்வை பெறுவதற்கு வழியாக அமையாது. நம்ம பன்றி இறைச்சி சாப்பிடுவது ஹராம். பன்றி இறைச்சி சாப்பிடுவது ஹராம் சொல்லும் போது ஒருவர் வந்து பசி கொடுமையில இருக்கிறாரு, சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப இவர் பன்றி இறைச்சி சாப்பிடுறாரு பசி கொடுமையினால. அப்போ பன்றி இறைச்சி எல்லாம் ஹராம் ஆக்கி இருக்கின்றான், இவர் சாப்பிடுறது ஹராம் என்று சொல்ல முடியுமா? எப்போ பன்றி இறைச்சி சாப்பிடுவது எப்பொழுது ஹராம்? சாதாரண சூழலில் நமக்கு மற்ற உணவுகள் எல்லாம் இருக்கிறது. மற்ற உணவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நாம பன்றி இறைச்சியை சாப்பிட்டால் அது ஹராம் அல்ல, என்ன கிடையாது, மாற்றுகிறது கிடையாது. ஒரு நிர்பந்த சூழல்ல வந்து ஒருவர் இருக்கும் பொழுது அவர் பசிக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் பன்றி இறைச்சியை சாப்பிடும் போது பொதுவான சூழல்ல உள்ள சட்டத்தை கொண்டு வந்து நிர்பந்த சூழலுக்கு பொருத்தி பேசுவது என்பது அது மார்க்கத்தை அணுகக்கூடிய முறை கிடையாது. அப்போ பொதுவான காலகட்டங்களில் வந்து ஐவேளை தொழுகையாக இருந்தாலும் ஜும்மா தொழுகையாக இருந்தாலும் அதை பள்ளிவாசல் நம்ம தொழ வேண்டும். எவ்வளவோ சான்றுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் என்ன செஞ்சிருக்காங்க, ஜும்மா தொழுகையை தொழுது இருக்கிறாங்க. குர்ஆன்ல அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸஉ இலா திக்ரில்லாஹ். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பாங்கு சொல்லப்படும் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவ விரைந்து செல்லுங்கள்னா வதவுல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். நம்முடைய வீட்டில இருந்து வியாபாரத்தை விட்டு விட்டு பள்ளிக்கு நாம விரைந்து போகணும். இது பொதுவான காலகட்டத்திற்குரிய ஒரு சட்டம். அதே நேரத்தில் ஒரு தகுந்த காரணம் இருந்து நாம பள்ளிக்கு போக முடியும்னு வைத்துக் கொள்ளுங்கள். நாம தொழுகை எங்க தொழுது கொள்ளலாம்? வீட்டில் நாம என்ன செய்து கொள்ளலாம்? தொழுது கொள்ளலாம். இது வந்து எல்லா தொழுகைக்கும் உரிய பொதுவான சட்டம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஜுஇலத்தில் அர்து குல்லுஹா தஹூரன் வ மஸ்ஜிதா. பூமி முழுவதும் எனக்கு தூய்மை செய்வதற்குரிய இடமாகவும் தொழுவதற்குரிய இடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. இல்ல மக்பரத்த வல் ஹம்மாம், கபுருஸ்தானையும் குளியலறையும் தவிர. இன்னும் சில ஹதீஸ்கள்ல வந்து ஒட்டக தொழுவத்தில் தொழக்கூடாதுன்னு என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. கபரை முன்னோக்கி தொழக்கூடாது என்று இருக்கிறது. பூமி முழுவதும் நமக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்கள ஒருவர் எந்த இடத்தில் தொழுகையை அடைந்து கொள்கிறாரோ அந்த இடத்தில் அவர் தொழுது கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிற என்ன அர்த்தம்? நம்ம நார்மலான காலத்துல பள்ளிக்கு போகக்கூடிய சூழல்ல இருக்கும் போது இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது நிர்பந்தமான சூழலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? நபிகள் பயன்படுத்துற வாசகத்தை பாருங்க, பூமி முழுவதும் எனக்கு தூய்மை செய்வதற்குரிய இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, தொழுவதற்குரிய இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. பூமி தூய்மை செய்வதற்குரிய இடம்னா என்ன அர்த்தம்? தயம்மம் செய்வது. தயம்மம் நாம எப்ப செய்வோம்? நல்ல ஒழு செய்வதற்குரிய வசதி இருக்குது, உடம்பு ஆரோக்கியமா இருக்குது, தண்ணி இருக்குது, அப்ப யாரும் தயம்மம் செய்வாங்களா? அப்ப தயம்மம் செஞ்சா அந்த தொழுகை கூடுமா? பூமி முழுவதும் தூய்மை செய்வதற்குரிய இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தண்ணியை பயன்படுத்த முடியாத சூழல், நோய் கடுமையான குளிரா இருக்குது அல்லது நோயாக இருக்கிறது அல்லது தண்ணி கிடைக்கல, இந்த மாதிரி சூழல்ல தண்ணி கிடைக்காவிட்டால் நம்ம தயமம் செய்து கொள்ளலாம். அதுபோன்று பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு நாம பள்ளியில போய் தொழ முடியாத நிர்பந்த சூழல் உண்டாகுதோ அந்த மாதிரி நேரத்துல நாம பூமியில எங்க வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம், தடை செய்யப்பட்ட இடங்களை தவிர. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிர்பந்தமான சூழல்ல பூமி முழுவதும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருன்னு சொன்னாங்க பாருங்க. இதுல வந்து எல்லா தொழுகையும் அடங்கிடும். ஃபர்லான தொழுகை அடங்கிடும், சுன்னத்தான தொழுகை அடங்கிடும், எல்லா தொழுகையுமே அடங்கிடும். நமக்கு வந்து பூமியை நபிகள் தான் சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கும்போது தொழுகை உங்களுக்கு அடைகிறதோ நீங்க தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பூமி நிர்பந்த சூழல்ல பூமி முழுவதும் நமக்கு தொழுமிடமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குகள் நம்முடைய வீடும் வந்துவிடும். நம்முடைய வீடும் வரும்போது
நிர்பந்தமான சூழல்ல வந்து அனைத்து தொழுகைகளுக்கும் நம்ம வீட்டில் நம்ம தொழுது கொள்ளலாம். இதுல ஜும்மா அடங்காது என்பதை வந்து எப்படி விதிவிலக்கு கொடுக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண காலகட்டங்களில் வந்து ஜும்மாவை பள்ளிவாசல்ல தொழுதாங்க. நிர்பந்தமான சூழல்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் தான் தொழுதாக வேண்டும் என்று சொன்னார்களா? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிர்பந்த சூழலாக இருந்தாலும் நீங்கள் ஜும்மாவை பள்ளிவாசலில் தான் தொழ வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் லுஹராவை தொழுது கொள்ளுங்கள் அப்படி சொன்னாங்களா? அப்படி இல்லை. அப்ப அப்படிங்கும் போது நிர்பந்த சூழல்ல வந்து வீடு உங்க பூமி முழுவதும் தொழுமிடம் என்று சொன்னால் அது அனைத்து தொழுகைகளுக்கும் பூமி முழுவதும் தொழுமிடம் தான். அதுல வந்து ஜும்மா அடங்காது என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அடுத்து என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி அஸஅத் இப்னு சுராரா அப்படிங்கிற சஹாபி தான் மதீனாவில் என்ன செய்றாரு, முதலாக ஜும்மா தொழுகையை நடத்துகிறார். அது எந்த இடத்துல நடத்துறாரு? ஹர்ராங்கிற பகுதியில் வந்து ஒரு தண்ணி எல்லாம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு தண்ணி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமவெளி பகுதியில் என்ன செய்றாரு, ஜும்மா தொழுகையை நடத்துறாரு. இந்த ஹதீஸை எடுத்து பாருங்க. சஹாபாக்கள் வந்து நபிகள் நாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு செயல் அவங்களா இபாதத்தை அவங்களா உண்டாக்குவாங்களா? அப்படி உண்டாக்குனா அல்லாஹ் வந்து அதை தடுக்காமல் இருந்திருப்பானா? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க அசுல் செய்வது கூடுமான. அசுல்னா என்ன அர்த்தம்? தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அந்த உச்சகட்டத்தில் இந்திரியத்தை வெளியில் விடுவதுதான் அசுல், குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்காக. அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க குன்னா நஅஸிலு வல் குர்ஆனு யன்ஸிலு, குர்ஆன் வஹி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நாங்கள் அசுல் செய்து கொண்டிருந்தோம் அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அசுல் செய்வது மார்க்க அடிப்படையில் குற்றமாக இருந்தால் எல்லாருமே செய்து கொண்டிருக்கும் போது வஹி இறங்கி அதை என்ன செஞ்சிடும், தடுத்துடும். சஹாபாக்கள் செய்த அனைவரும் செய்து கொண்டிருந்த பல விஷயங்கள் என்ன செஞ்சிருக்குது, வஹி இறங்கி தடுத்திருக்கு. மது அருந்தி கொண்டிருந்தார்கள், வஹி இறங்கி தடுத்தது. சூதாட்டம் விளையாடி கொண்டிருந்தார்கள், வஹி இறங்கி தடுத்தது. எத்தனையோ பாவங்களை ரகசியம் பேசினாங்க, அதை வஹி இறங்கி அதை தடை செய்தது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக இருக்கும் பொழுது வணக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அஸஅத் இப்னு சுராராங்கிற சஹாபியுடைய தலைமையில சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பள்ளிவாசல் அல்லாத ஒரு இடத்துல அவர் தொழுது இருக்கும் பொழுது அது வந்து தொழுது இருக்கும் போது இது ஆதாரமாக ஜும்மா வந்து பள்ளி அல்லாத இடங்களில் என்ன செய்ய தொழலாம். சிலர் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸை வந்து இது லைஃப் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? அந்த செய்தியில வந்து முஹம்மது இப்னு இஸ்ஹாக்னு ஒரு அறிவிப்பாளர் இடம் பெறுறாரு. இவர் தன்னுடைய ஆசிரியரிடம் இருந்து நேரடியாக கேட்டதற்குரிய எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை, அதே லைஃப்ங்கிறாங்க. இது வந்து சரியாக ஹதீஸ்களை கவனிக்காம பயன்படுத்த சொல்லி காட்டுறாங்க. இந்த முஹம்மது இப்னு அபி இஸ்ஹாக்கில் இருந்து அறிவிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இப்னு இத்ரீஸாக இருந்தாலும் சரி, யூனுஸ் இப்னு புக்கைராக இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய மாணவர்கள் நம்ம வந்து அதை ஆய்வு செய்து ஒரு ஆக்கமாகவே வெளியிட்டு, எழுத்துப்பூர்வமான ஆக்கமாக வெளியிட்டு இருக்கிறோம். அந்த முகமது அந்த இப்னு இஸ்ஹாக்கிட்ட இருந்து இப்னு இஸ்ஹாக் அறிவிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே ஒரே ஒரு மாணவரை தவிர மீது அனைத்து மாணவர்களுமே இந்த இப்னு இஸ்ஹாக் தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து நேரடியாக கேட்டார், ஹத்தஸனாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அறிவித்தார் என்று எல்லா மாணவர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரே ஒரு மாணவரை தவிர. அந்த எல்லாத்தையுமே நம்ம ஆதாரங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த இப்னு இஸ்ஹாக் என்பவர் வந்து இவர் முதல்லிசு, இவர் தன்னுடைய ஆசிரியரிடம் நேரடியாக கேட்டதற்குரிய வார்த்தையை பயன்படுத்தி அறிவிக்கவில்லை அப்படின்னு செய்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் வந்து சரியான விமர்சனம் கிடையாது. இந்த இப்னு இஸ்ஹாக் என்பவர் தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து நேரடியாக கேட்டதற்குரிய ஹத்தஸனா என்ற வார்த்தை, அஹ்பரனா என்ற வார்த்தை, இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் அறிவித்திருக்கிறார் என்று அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் யஹ்யா இப்னு ஸயீதுங்கிற ஆசிரியர் மாணவர் அறிவித்திருக்கின்றார், ஜரீர் இப்னு ஹாசிம் அறிவித்திருக்கின்றார், இப்னு இத்ரீஸ் அறிவித்திருக்கின்றார், அதே மாதிரி யூனுஸ் இப்னு புகைர் அறிவித்திருக்கின்றார். ஒரே ஒரு மாணவர் மட்டும் தான் என்ன செய்யல, நேரடியாக கேட்டதற்குரிய வார்த்தையை பயன்படுத்தி அறிவிக்கல. மற்ற எல்லா மாணவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவித்திருக்கின்றார்கள். அப்ப இதை சரியாக கவனிக்காமல் இந்த ஹதீஸ் வந்து இப்னு இஸ்ஹாக் வந்து முதல்லிசு, அதனால ஹதீஸ் லைஃப்ங்கிறாங்க. அது அந்த வாதம் வந்து சரியான வாதம் கிடையாது, அது வந்து ஒரு பிழையான ஒரு வாதம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை குதிரையிலிருந்து என்ன செஞ்சிடறாங்க, கீழே விழுந்துடுறாங்க, அவங்களுடைய கால் எலும்பு முறிந்து விடுகிறது.
ஒரு மாத காலம் அவங்க எங்க தொழுதாங்க? வீட்டில் தான் தொழுதுருக்கிறாங்க. ஒரு மாத காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் தான் தொழுதார்கள். அதே அந்த ஒரு மாத காலகட்டம் மனைவிமார்களோடு ஈராவும் செய்தார்கள். மனைவிமாரோடு சேர மாட்டோம்னு என்ன செஞ்சாங்க? சத்தியம் பண்ணாங்க. இந்த ஒரு மாத காலம் நபிகள் நாயகம் வீட்டில் தொழும்போது சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் விசாரிக்கிறதுக்காண்டி வருவாங்க. அப்போ ஃபர்து தொழுகைக்குரிய நேரம் வந்து விடும். வீட்டில் வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஃபர்தான தொழுகையை நடத்துவாங்க. அப்போ பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கும் பள்ளிக்கும் எவ்வளவு தூரம்? ரசூலுல்லாஹ் வந்து பள்ளிவாசல் இருக்கும், வீட்டில் இருக்கும் பள்ளிவாசல் ஏத்திகாஃப் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே தலையை நீட்டுவாங்க. ஆயிஷா தலையை சீவி விடுவாங்க. நம்ம ஹதீஸ்களில் பார்க்கணும். நபிகள் நாயகம் கால் முடிந்து இருக்கும்போது ஒரு மாத காலம் வீட்டில் தொழுதுருக்கிறாங்க. அந்த ஒரு மாத காலத்தில் வந்து சில நேரங்களில் சஹாபாக்கள் நலம் விசாரிக்க வரும்போது அவர்களுக்கு வீட்டில் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க? இமாம் ஜமாத் நடத்திருக்கிறாங்க. அப்போ வீட்டில் இமாம் ஜமாத்து முடியாத காலகட்டத்தில் வீட்டில் வைத்து இமாம் ஜமாத்து ஃபர்தான தொழுகையை தொழலாம் என்று சொன்னால் அது ஜும்மாவுக்கும் சேர்ந்தது தானே. ஜும்மா மட்டும் எப்படி அடங்காது? அந்த ஃபர்தான தொழுகை ஜும்மா மட்டும் எப்படி அடங்காது? எப்படி ஜமாத்துங்கிற வார்த்தை எப்படி ஜமாத் தொழுகைன்னு சொல்றோம்? ஐங்கால தொழுகை, சுபுஹு, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லாமே ஜமாத்து தொழுகை. அது முடியாமல் இருக்கும்போது வீட்டை தொழுது கொள்ளலாம். ஜும்மாவும் அது ஜமாத்தா தொழ வேண்டிய தொழுகை. அது முடியாமல் இருக்கும்போது நம்ம சில வீட்டை தொழுது கொள்ளலாம். ஜும்மா வந்து எல்லாரும் அந்த வாதம் பிள்ளையான ஒரு வாதம். நிர்பந்த சூழலுக்கு வந்து அனைவரும் இப்போ இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் பரவக்கூடிய காலகட்டம், எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் அந்த நோய் தாக்குதலுக்கு இறைவனுடைய நாட்டப்படி உள்ளாகலாம் என்ற வாய்ப்பு இருக்குது. அதனால வீட்டில் நாம தொழணும்னு சொல்றோம். ஜும்மா தொழுகையை வந்து ஜமாத்தாக சேர்ந்து தொழ வேண்டும் என்றால் அது ஜமாத் என்பதற்கு அதிகபட்சம் எவ்வளவு? ஹதீஸ்ல உங்களால் காட்ட முடியுமா? 40 பேர் தான் ஜமாத்து அப்படின்னு காட்ட முடியுமா? அல்லது 10 பேர் தான் காட்ட முடியுமா? அப்படி ஆதாரமே ஜமாத்தாக தொழ வேண்டும் என்பது சரிதான். ஜும்மாவை வந்து ஜமாத்தாக தொழ வேண்டும். ஜமாத் என்பதற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும்? நபிகள் நாயகம் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஜமாத் என்பதற்கு வந்து குறைந்தபட்சம் 2 பேர் இருந்தால் போதும். ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட பெண்களுக்கு ஜும்மா கடமை கிடையாது. கணவனோட சேரும்போது ஜமாத் ஆயிருது. கணவன் என்ன செய்யலாம்? ஜும்மா உரையாற்றி மனைவியை ஜும்மாவாக தொழுது கொள்ளலாம். அப்ப 2 பேர் நபியான ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லைங்களா? நீங்கள் தனியாக தொழுவதை விட 2 நபர்கள் சேர்ந்து தொழுவது சிறந்தது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. 2 சஹாபாக்கள் சொல்றாங்க, தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், உங்களில் மூத்தவர் இமாம செய்யட்டும். 2 பேர் சேர்ந்தா கூட என்னதுதான்? ஜமாத்து தொழுகை தான். அப்ப ஜும்மாக்கு வந்து ஜமாத்தா தொழுகணும் மாற்றுகிறது கிடையாது. ஜமாத் என்பதற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் இருக்க வேண்டும் என்பதை இவர்களால் ஹதீஸ்ல இருந்து காட்ட முடியாது. நம்ம காட்ட முடியும். நம்ம எத்தனை பேர் காட்ட முடியும்? ஜமாத் என்பதற்கு குறைந்தபட்சம் 2 பேர் இருந்தா போதும். ஜமாத் வந்து நிர்பந்த சூழலையும் பள்ளிவாசலை தான் நடத்த வேண்டும் என்பதற்கு இவர்கள் அந்த பொதுவான ஹதீஸ் இருக்கு பாருங்க, பூமி நிர்பந்த சூழல்ல பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா தொழுகைகளும் பொதுவான செய்தி தான். இதுல ஜும்மா விதிவிலக்காகும் என்பதை வந்து எந்த ஆதாரத்தை வைத்து காட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் பள்ளியில தொழுதாங்க, 5 வேளை தொழுகை ரசூலுல்லாஹ் பள்ளியில தான் தொழுதாங்க. நிர்பந்தத்தை வீட்டில் தொழுதாங்களா இல்லையா? அது போன்று நிர்பந்தமான சூழலில் எப்படி நாம தயமம் செய்ய முடியாது, தயமம் செய்து கொள்ளலாமோ, நிர்பந்தமான சூழலில் பள்ளிக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டில் தொழுது கொள்ளலாமோ, அந்த வீட்டில் தொழுது கொள்ளலாம் என்கின்ற அனுமதி வந்து அனைத்து தொழுகைகளுக்கும் உள்ளதுதான். அதில் ஜும்மாவை விதிவிலக்கு செய்வது வந்து எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த பொதுவான ஆதாரம் எல்லாம் வந்துடும். ரசூலுல்லாஹ் பள்ளியில் தொழுதார்கள் என்பது அது பொதுவான சூழலுக்குரிய சட்டம். ஜும்மா தொழுகை குறைந்தபட்சம் 2 பேர் தான் அது ஜமாத்து தான். மற்ற கடமையான தொழுகைக்கு எப்படி ஜமாத்தாக தொழுவதற்கு 2 நபர்கள் போதுமானதோ அதுவே ஜும்மாவுக்கும் போதுமானது. எனவே நாம வந்து ஜும்மா தொழுகையை வந்து வீட்டில் தாராளமாக என்ன செய்யலாம், நடத்தி கொள்ளலாம். ஒருவர் மட்டும் இருந்தால் அவர் லுஹராக தொழுது கொள்வார். அது பெண்களா இருக்கிறாங்க, பெண்களுக்கு வந்து பள்ளி ஜும்மா வந்து கடமை கிடையாது. பெண்களாக மட்டும் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், லுஹராக தொழுது கொள்வார்கள். அதனால வந்து ஜும்மாவை வந்து வீட்டில் தொழக்கூடாது என்று சொல்பவர்களுடைய வாதங்கள் அனைத்துமே பலவீனமான வாதங்களாக இருக்கிறது. பொதுவான சூழலுக்குரிய சட்டங்களை வைத்துக் கொண்டு நிர்பந்த சூழலுக்குரிய சட்டங்களை அவர்கள் அணுகிறார்கள். அப்படி அணுகிறது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது என்பதை நாம் செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று இறுதியாக சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவோம். 5 வேளை தொழுகையை வீட்டில் நடத்தினால் பாங்கு சொல்ல வேண்டுமா, தொழுகைக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி அதில் தான் தொழ வேண்டுமா, விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 வேளை தொழுகையை நம்ம வீட்டில் தொழுகிறோம்,
பாங்கு சொல்லணுமா கேட்கிறாங்க. இப்ப பாங்கு சொல்லாம தொழுதல் வச்சுக்கிறீங்க, அந்த தொழுகை வந்து கூடாது என்பது கிடையாது, தொழுகை கூடத்தான் செய்யும். இப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, தொழுகை நேரம் வந்தால் இதா ஜா வக்து ஸலா, தொழுகை நேரம் வந்தால் ஃபல் அஸ்தின் அஹதுக்குமா, உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும்ங்கிறாங்க. நாம் எந்த இடத்துல தொழுகிறோமோ அந்த இடத்துல உள்ள ஒருவர் என்ன செய்ய வேண்டும், பாங்கு சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம வீட்டில் தொழுகிறோம், வீட்டில் தொழும்போது பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னா வைத்துக் கொள்ளுங்கள், அங்க ஒரு தடவை பாங்கு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப அங்க அடுத்த வக்து வர்ற வரைக்கும் அங்க செல்லக்கூடியவர்கள் திரும்ப திரும்ப பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வீட்டில் நாம தொழும்போது நாம தொழக்கூடிய இடத்துல வந்து ஒருவர் பாங்கு சொல்லி இருக்க வேண்டும். அப்ப அப்படி பாங்கு சொன்னாங்கன்னா அடுத்த வக்து வர்ற வரைக்கும் திரும்ப அங்க தொழுகிறவங்க பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டில் தொழக்கூடியவர்கள். அப்போ பாங்கு சொல்லிக் கொடுவது இந்த மார்க்க அடிப்படையில சிறந்த. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பல ஹதீஸ்கள்ல சொல்லி காட்டுறாங்க. ஒரு மலையில வந்து ஒரு சிறுவன் இருக்கின்றான், அவன் வந்து அவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். ஏன், அவன் ஒரு ஆளா இருந்தாலும் பாங்கு தொழுகையை வக்து வரும்போது அவன் பாங்கு சொல்லி என்ன செய்கின்றான், தொழுகின்றான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. வீட்டில் சொல்லக்கூடிய பாங்கு என்பது வந்து எல்லோரையும் அழைப்பதற்காக உள்ள பாங்கு கிடையாது, அது தொழுகைக்கு நாம தொழுகைக்காக சொல்ல, தொழுகைக்கு பாங்கு சொல்லணும். நபிகள் சொன்னாங்களா இல்லையா, தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும். பள்ளியில் சொல்லக்கூடிய பாங்கு எல்லோரையும் அழைப்பதற்குரிய பாங்கு. இங்க நம்ம 2 பேர் இருக்கிறோம், வீட்டில் தொழுகிறோம், இது எல்லோரையும் அழைப்பதற்குரிய ஒரு பாங்கு கிடையாது. தொழுகை நேரம் வந்தால் பாங்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படை சொல்லக்கூடிய பாங்கு. இதை வந்து ரொம்ப சத்தமிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அவசியம் என்ன செய்யாது, கிடையாது. நாம் என்ன செய்யலாம், மெதுவான குரலிலும் அதை என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். அதுபோன்று தொழுகைக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி அதில் தான் தொழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி தொழுவது சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க, வீடுகளில் வந்து தொழுமிடங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், வீடுகளில் பள்ளிவாசலை அமைத்துக் கொள்ளுங்கள், அந்த பள்ளி அதை வந்து நீங்கள் மனமிக்கதாக ஆக்கிக் கொள்ளுங்கள், தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். பல்வேறு சஹாபாக்கள் வந்து அவங்களுக்கு வீடுகளில் வந்து ஒரு தொழுமிடத்தை நபிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இத்பான் இப்னு மாலிக் என்ற சஹாபி வந்து கண்டறியா சஹாபி, அவர் பள்ளிவாசலுக்கு வர முடியாத நேரங்களில் வந்து வீட்டில் தொழுவதற்காக நபிகள் நாயகம் அந்த சஹாபியுடைய வீட்டிற்கு சென்று அவருக்கென்று ஒரு இடத்தை தொழுகிறாங்க. அந்த இடத்த என்ன செய்யறாரு, தனக்குரிய மஸ்ஜிதாக ஏற்படுத்திக் கொள்கிறார். மக்காவுடைய வாழ்க்கையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க காபால போய் தொழ முடியாம தடுத்துறாங்க. தன்னுடைய வீட்டின் முற்றத்திலே என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளிவாசலை வந்து உருவாக்கி கொள்கிறார்கள். அப்ப வீட்டில் வந்து தொழுகைக்கென்று ஒரு இடத்தை பிரத்யோகமாக நாம் உருவாக்கி கொள்வது மார்க்கத்தில் உள்ளதுதான். நாம் அதிகமான மக்கள் அதை அறியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் கட்டாயம் என்பது கிடையாது. கட்டாயமாக நாம் உண்டாக்க வேண்டுமான்னு சொன்னால் நம்முடைய வீடுகள் அதுக்கான வசதி இருந்தால், இட வசதி இருந்தால் நாம் என்ன செய்யலாம், தொழுகைக்கென்று நாம் ஒரு இடத்தை உருவாக்கி கொள்ளலாம். அது வந்து நிர்பந்த சூழல்கள்ல நாம வந்து ஆண்கள் பள்ளிவாசல் செல்ல முடியாத நேரங்களில் வீட்டில் தொழுது கொள்வதற்காக, சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்வதற்காக வீடுகளில் வந்து பிரத்யோகமாக ஒரு தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம வீட்டில் அதுக்குண்டான வசதி இல்லை, இடம் இல்லை என்று சொன்னால் எந்த இடத்திலும் தொழுது கொள்ளலாம். ஏனென்றால் பூமி முழுவதும் நமக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கழிவறை, மண்ணறை, ஒட்டக தொழுவம், கபரை முன்னோக்கி தொழுவது, இது மட்டும் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஹதீஸ் அடிப்படையில நம்ம வீட்டில் மார்க்கம் அனுமதித்த எந்த இடத்திலும் நம்ம என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அதுக்கு மார்க்கம் என்ன கிடையாது, தடை கிடையாது. வீட்டில் தொழுகைக்கென்று பிரத்யோகமாக ஒரு பள்ளிவாசலம் என்ன செய்யலாம், ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதற்கும் மார்க்கத்தில் என்ன இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. ஆனால் வீட்டில் ஏற்படுத்தக்கூடிய பள்ளி என்பது தொழுகை பள்ளிக்குரிய அனைத்து சட்டங்களும் இல்லை வந்துடாது. வீட்டில் உள்ள பள்ளி என்று வார்த்தையை பயன்படுத்தினாலும் அது வந்து தொழுமிடம் தான். அங்க வந்து நாம மற்ற நிர்பந்த சூழல தொழுதுகள்லாம், சுன்னத்தான தொழுகை தொழுதுகள்லாம், அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பொதுவான அனைத்து மக்களும் தொழக்கூடிய பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அதுக்குண்டான ஹுக்குமை கொடுத்துடக்கூடாது. பள்ளிவாசல் இத்திகாஃப் இருக்கணுங்கிறோம், வீட்டில் உள்ள பள்ளிகளை இத்திகாஃப் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்திலேயே சஹாபாக்கள் வீடுகளில் பள்ளி உண்டாக்கி வச்சிருந்தாங்க. இத்திகாஃப் எங்கதான் இருந்தாங்க, தொழக்கூடிய பள்ளிவாசல் அவங்க இத்திகாஃப் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனா அவங்க இத்திகாஃப் இருந்தது எங்கதான், பள்ளிவாசல தான். அனைத்து மக்களும் ஜமாத்தாக தொழக்கூடிய பள்ளிவாசல் இத்திகாஃப் இருந்தாங்க. அதனால வந்து வீட்டில் நம்ம பள்ளியை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னால் அனைத்து மக்களும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஜமாத்து பள்ளிக்குரிய ஹுக்குமத் வந்துடாது, சட்டமாக வந்து விடாது. அது வந்து ஒரு தொழுமிடம் என்ற அடிப்படையில் நம்ம செய்து கொள்ளலாம், அதை ஏற்படுத்திக் கொள்ளலாம். மார்க்கம் அதுக்கு என்ன செய்து வழிகாட்டுகிறது. அதுல மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே,
ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், வரக்கூடிய நாட்களில் அனைத்து கேள்விகளுக்குரிய விடையை நாம் பார்ப்போம். இப்பொழுது 2 கேள்விகள், அந்த 2 கேள்விகளுக்குரிய பதில்களை என்ன செய்ய வேண்டும், அனுப்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்தவருக்கு எதை உதாரணமாக சொன்னார்கள், அதற்குரிய ஆதாரம் என்ன, ஹதீஸ் நம்பரோடு என்ன செய்யுங்க எழுதியாங்க. குர்ஆனை மனப்பாடம் செய்தவருக்கு அதற்குரிய நம்பர் உங்களுக்கு என்ன செய்திருப்பார்கள், கொடுத்திருப்பார்கள். குர்ஆனை மனப்பாடம் செய்தவருக்கு எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக சொன்னார்கள். இரண்டாவது கேள்வி வந்து, நீங்கள் இந்த உரையை கொஞ்சம் கேள்வி பதிலை ஆழ்ந்து கேட்டிருந்தால் இதற்கு பதில் சொல்லலாம். யார் வந்து குர்ஆனை மனப்பாடம் பண்ணி மறந்து விட்டாரோ அவர் மறுமை நாளில் வந்து தொழுநோய் உள்ளவராக அல்லாஹ்வை சந்திப்பார் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னோம். இந்த செய்தி பலவீனமான செய்தி. இதில் எந்த அறிவிப்பாளரை நாம் பலவீனம் என்று சொன்னோம், அது இதனை என்ன செய்யணும், இந்த 2 கேள்விகளுக்குரிய பதிலை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.